ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஏவி பைக் பாயிண்ட் இம்ரான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கழட்டி செக் பண்ண போகிறோம். மோட்டரில் செக் பண்ணதில் ப்ராப்ளம் இருக்குது, அதை கழட்டி காமிக்கிற பாருங்கள் எது ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இதோ இந்த மோட்ரு தான் அது. அதே மாதிரி ஏதோ லைனில் செக் பண்ணால் ஒன்று லைன் வரல, அது சென்சார் ப்ராப்ளம் இருக்குது. சென்சார் காமிக்கிறேன். யாருக்குமே வரல. நான் வீட்ல நான் நெட்ல போட்டு எந்தெல்லாம் எடுத்துட்டேன். யாருக்குமே வரல. இப்பதான் தெரிதா, சென்சார்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சென்சார் மாற்றிட்டு இதில் லைன் வருதான்னு செக் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பழைய சென்சார் கழட்டியாச்சு. அதே மாதிரி புது சென்சார் மாட்டியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ப்ராப்ளம் இருக்குது. தெரியுதா, ஒரு சைடு நல்லா தேஞ்சிருக்குது. மேக்னெட் ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு எல்லாம் காமிக்கிறேன். பட் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடலேன், மேக்னெட் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, மேக்னெட் வந்து தேய்மானம் ஆகிட்டுருக்கு. தெரிஞ்சதுனால பவர் வந்து கிடைக்கிறது கம்மியாக கிடைக்கும். மாட்டிட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சென்சார் இருந்ததோ, சென்சார் மாற்றியாச்சு. இப்போ லைன் வந்து செக் பண்ணி காமிக்கிறோம், ரீடிங் எவ்வளோ வருதுன்ட்டு. 63.2, 632, 630, 630. சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேஸ்ட் அப்ளை பண்ணி எல்லாமே லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, மோட்ரு மாட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஏவி பைக் பாயிண்ட். பாய் 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 பாய்.